எல்லாத்தையும் விளந்து போய் முள்ளிவாய்க்காலில் கடைசியாக நாங்கள் சொப்பின் பேக்கோட வந்து வளர்க்கு வளர்ந்துருக்கிறோம்னு சொன்னோம். அதுக்கு பிறகு வந்தது வளர்ச்சி ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருந்திருந்தா இப்போ ஐயோ எங்களை பிடிக்கல. ஐயா 10,000 ரூபா அப்படி பாருங்க. 1.5 கோடி ஒரு மூடை நெல் 70 கிலோ வேணும். 75 கிலோ கொண்டு வரோம். ஒரு அந்த பயலையும் கொண்டு வரோம். ஆனால் தானே 3.5 மாதத்துக்கு தானே 14 போய் படிமுறையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. இப்போ எத்தனை ஆஃபீஸர் மாதிரி செய்கிறாங்க, டாக்டர் மாதிரி செய்யணும். ஏனென்றா அது ஒரு இன்னும் இங்கே எவ்வளோ காணிகள் சும்மா கிடாக்கு தரவா கிடாக்கு. நாங்களே ஏற்றுமதி செய்வோம். எங்கே வெளிநாட்டுக்கு அரிசி நாங்கள் செய்யதான் ஒரு காலத்தில் செய்த நாங்கள் ஒரு நாளும் வெளிநாட்டு வளவு போய் நீங்கள் அலைய தேவையில்லை. எங்களோட இரண்டாம் தண்ணியில் யாரும் துப்பினா கூட பேசணும். ஏன் தெரியுமா? அதுதான் எங்களை வாழவை. இப்போ இந்த காணொலிக்கு பிறகு நிறைய பேருக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கு. அதுக்காக நீங்கள் காணி வந்து செய்யக்கூடாது. நீங்கள் யூடியூபே பாருங்க. இங்கே 50 ஏக்கர் காணி இருக்கா? யூடியூப் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முரசுமோட்டை 2ஆம் கட்டை சந்தையில் நிற்கிறேன். இங்கே ஒரு காணி வீடு விற்பனைக்கு இருக்குது. அதை பதிவு செய்ய வந்திருந்தேன். அந்த காணொலியை நாளைய நாளில் பார்ப்பீங்கள். இன்றைய நாளில் இந்த காணொலியில் வயல் தொடர்பாக ஒரு ஐயாவோட கதைக்க போகிறேன். எதிர்காலத்தில் என்ன தொழில் முயற்சி செய்யலாம் என்று யோசிக்கிறவர்களுக்கும், எதிர்காலத்தில் வயல் விதைக்கலாமா என்று யோசிக்கிறவர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்குற நேரம் ஒரு தெளிவு பிறக்கும். எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் ஐயாவோட கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். உன்னோட பெயர்? தயா. சரி, எப்படி சுகம்? நல்ல சுகமாக இருக்கிறோம். ஏற்கனவே நான் ஒரு காணொலி பதிவு செய்ய வந்த நேரம் ஐயா அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறேன். வீட்டுக்குள்ளேன்னு வீட்டடிக்கு வந்திருக்கிறேன். ஐயா அண்ணான்னு சொல்லியிருக்க நீங்கள் என்ன ஐயான்னு சொல்கிறேன்னு யோசிப்போம். ஒரு மரியாதையாக தான் அப்படி அழைக்கிறது. சரி, இன்றைய நாளில் வயல் தொடர்பாக ஐயாட்ட கேட்டறிய போகிறேன். நான் சொன்ன போது இப்போ வயல் நிலம் ஒன்று விற்பனைக்கு இருக்குது, அதால் வருமானம் பெருமான்னு சொன்ன நேரம் என்ன தம்பி சொல்கிறீங்கள் என்று போட்டு செலவை 1 கோடி வச்சு கொள்ளுங்கோ, லாபத்தை பாருங்கோன்னு எனக்கு ஒரு ஆசையை ஊட்டி விட்டுட்டார். எனக்கே வயல் நிலம் வேண்டணும் போல இருக்குது. உண்மையிலே வயலில் பெரிய அளவு வருமானம் ஈட்ட முடியுமா? நல்ல வருமானம் இருக்குது. நல்ல வடிவாக அதில் மினக்கட்டு செய்யணும். சரியோ, காணியை விதைச்சு போட்டு போய் ஊர் பக்கம் வெளிநாட்டில் இருந்தால் வயல் விளைவிக்கல. நாங்களே நின்று அவ்வளோ நெல்லையும் விதைச்சு அவ்வளோ வடிவாக பார்த்து கொண்டு வந்தால் ஒரு நாளும் வெளிநாட்டு வளவு போய் நீங்கள் அலைய தேவையில்லை. இஞ்சியே நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கலாம். நாங்கள் அந்த விவசாயம் செய்து தான் நான் உலகத்துக்கும் வளர்ந்து பிள்ளைகளையும் படிப்பிச்சு நான் இப்படி இருக்கேன். பொருளாதார ரீதியாக இந்த வயல் எப்படி உதவினது? பொருளாதார ரீதியாக ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் மாடு வச்சு உழுது அதுக்கு விதைச்சு கொண்டு வந்து தான் மெல்லமாக மிஷின் எடுத்து அப்புறம் ரெக்டர் எடுத்து பிறகு இப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் 2 நாளாவது எங்களுக்கு அந்த இன்னும் இயற்கை அழிவுகள் வந்தால் ஒழிய சில நட்டங்கள் வரும். மற்றபடி எந்த ஒரு நட்டம் விவசாயத்தால் மண்ணில் போட்டது ஒரு நாள் நட்டம் பெறாங்க. நல்ல எங்களுக்கு உலக காலம் நாங்கள் பிழைச்சது அந்த மண்ணை இந்த நம்ம முரசுமட்ட மண்ணில் எந்த ஒரு மனுஷரும் வந்து கஷ்டம்னு சொல்கிறவன் ஒன்று சோம்பறியாக இருக்கணும், 2வது ஒரு குடிகாரனாக இருக்கணும். அதை விட வேறு 1 நாளாவது இங்கே முரசு மண்டையில் வந்து கஷ்டம் துன்பம் வாழையலான்னு சொல்லி எந்த ஒரு இடத்துக்கும் போயிடலாம். எங்கள்கிட்ட நல்ல நெல் வளம் இருக்குது, தேங்காய் வளம் இருக்குது, எல்லா வளமும் இருக்குது. நீர் வளம், நில வளம், சரியோ பாடுவல்ல சில பாட்டுவல்ல நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. எல்லா வளமும் இருக்குது, மன உறுதி இருக்குது, செய்யக்கூடிய ஒரு பலமை இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்திலையும் வயல் இருக்குது. அங்க பெரும்போகம் மட்டும்தான் கொஞ்சம் செய்யும் சில இடங்கள். ஆனா இங்க என்ன சிறப்பு? அங்கத்தே வயல்கள் பொலின்றது ஒரு ஏக்கருக்கு 10 வயக்கு 10 மூடை தான் அடிக்கும். இஞ்சி அப்படி இல்லை, சிறுவோத்துல எல்லாம் 40 வீதம் அடிக்கும். ஒரு ஏக்கர்ல 40 மூடை அடிக்கும். நல்ல இது 40 வீதம் அடிக்கும். அங்கே அப்படி அடியாது, 10 வயசு சும்மா. அங்கே இந்த மொட்டை கருமாதல் போட்டு சாப்பாடு தான் கூடுதலாகன்றவ சில பேர் விதைக்கணும். அவ்வளோ பொலி அடிக்காது. இஞ்சி அடிக்கிறது சிறுவோத்தில் 40 வீதம் அடிக்கும். காலபோத்தில் 30 குறையாது. இயற்கை அழிவுகள் என்ன அப்படி இப்படி வந்தால் சில பாதிப்பு இருக்கும். மற்றபடி விவசாயத்திலேயோ எல்லாம் செய்யலாம். இங்கே தோட்டம் அவுப்பி வைக்கலாம், அச்சான் போடலாம், வெங்காயம் வைக்கலாம். இங்கே என்னன்றாலும் இந்த மண்ணில் விளை. இப்போ பெரிய புயலோ அல்லது பெரும் மழை வார நேரத்தில் இப்போ இரணை மடு பெருக்கெடுத்தா இந்த வயல் நிலங்கள் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது ஒரு கொஞ்சம் இடம் அந்த ஆத்தங்கரைகள்ல இருக்குல்லோ, ஆத்தங்கரை பக்கம் அழிகிறதுக்கான காரணத்தையும் சொல்றேன். இரணமாடு 28 அடி முதல் 18 அடியில் இருந்த இரணமாடு இப்ப 34 அடி
இதில் பெருப்பிச்சிருக்கிறேன் குளத்தை. அந்த 18 அடியில் இருந்த கழிவு வாய்க்கால்கள், கழிவு ஆறுகள் அதுதான் இருக்குது. அதை நீங்கள் அதை பெருப்பிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதே அளவுக்கு வந்தால் ஒரு அழிவும் பெறாது. இது அரசாங்கத்துக்கு உண்மையில நான் எடுத்து இது போனால் அதை வடிவம் அதை ஜோதிச்சு அதை செய்துதாங்க. ஏனென்றால் பெரிய அளவில் எங்களோட கழிவு இதுவளை பற்றினா ஒரு அழிவும் பெறாது. இந்த 18 அடி வாய்க்கால் கழிவு தான் இன்றைக்கு 34 அடி குளத்துக்கும் இருக்கு. அதை நீங்க உங்களுக்கான சம்மேளனங்களுக்கு போகும்போது சொல்லியிருக்காங்க. நாங்கள் கதைக்க வேண்டிய இடமெல்லாம் கதைச்சு கழிவு ஒரு நேரம் அந்த கழிவின் துப்புரவை இதாண்டே அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் காரணம். எல்லாருக்கும் தெரியும் இதுதான். ஏனண்டா 18 அடியில இருந்த குளத்தின் கழிவு நீரையும் இப்போ குளத்தை பெருப்பிச்சு இதாண்ட கழிவு நீரும் எத்தனை அடி கனடி தண்ணி வரும். 18 அடியில் வர தண்ணி மேலே தான் வரும் இருந்த கழிவு. அதால தான் விவசாய அழிக்கிறோம். வேறு ஒற்றுனாலும் அழியாது. அதான் கிளியர் பண்ணா சரி. நீங்கள் சொல்லுங்க. ஒரு காலத்தில் இதுவளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது காசு எல்லாம். ஏன்னா இதுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த கழிவுகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதெல்லாம் வேற போக்கெட்டுக்கெல்லாம் போச்சோ அதை பற்றி தெரியா. ஆனால் அதை செய்து இந்த யூடியூப்பை பார்த்து செய்து தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு பக்கம் வேற இந்த விவசாயத்தை இன்னும் முன்னாடி கொண்டு போறதுக்கு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலாம். நீங்க காலபோகம் அடுத்தது சிறுபோகம்னு சொன்னீங்க. காலபோகம்ன்றது மழை பெய்யுற நேரம். அறுவடையை நீங்க 30-40 சொல்றீங்களா? சிறுபோகத்துல தான் கூட வரும். சிறுபோகத்துல என்ன காரணம்? சிறுபோகத்துல நாங்க உரிய நேரம் பலகை அடிச்சு விதைச்சு உரிய நேரம் அந்த டைமுக்கு தண்ணியை விட்டு அந்த நேரம் புல்லு மருந்து அடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பசலையை போட்டு டைமுக்கு டைம் செய்து கொண்டு இதை நாங்கள் மழையை நம்பிக்கொண்டிருப்போம். இப்போ விதைச்சு நாங்கள் அப்படியும் 1 மாதம் ஆகுது. மழை ராத்திரி தான் பெய்திருக்கு. இனி நாங்கள் அதுக்கு பிறகு தான் மிச்ச வேலையை தொடருவோம். இதண்டா நாங்கள் உடனே இன்றைக்கு விதைச்சு தண்ணி விடணும்டா விடுவோம். அந்த ஒரு மற்றபடி வானந்தான் அந்த உடனே அடியான இப்போ அவசர சிகிச்சை மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு காயப்பட்டுட்டா உடனே என்ன எழுத்துறாங்க செய்யலாங்க. அது மாதிரி சிறுபோகத்துல நாங்கள் உடனடியா வேலையை முடிக்கிறோம். இது மழையை செய்யறதுக்கு குளத்து நீர் இதை நாங்கள் மேலே பார்த்து கொண்டு இருக்கோம். இதுதான். மற்றபடி எங்க விவசாயம் இங்க வெண்ணில பொறுத்தளவுல விவசாயத்தால கனசனம் இருக்கு. கூலிக்காரருக்கு தொடர்பான தொழில் இருக்கு. சரியோ இன்றைக்கு 3000 ரூபா போகுது சம்பளம். சாப்பாடு 2 நேரம் கொடுத்து வைவருக்கு 3500 ரூபா போகுது. மற்ற விவசாயிகள் காணி விதைக்கிற காணிகள் வச்சிருக்கீங்களோ அவைகளுக்கும் சரியான லாபம். எல்லாம் இயற்கை ஒழுங்கா காலமும் செய்ய மாட்டா சரியான லாபம் வரும். நெல் வளம் நல்ல விலையில போகுது. விலை குறைவான்னு சொல்லி ஒரு மூட்டை எவ்வளவு போகுது? 10,000 ரூபா போகுது. 10,000. ஆனா ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த போன முறை ஏதோ ஒரு தடவை நான் போகும்போது 5,000 7,600 8,000க்குறைய போகுது. பச்சை நெல் காஞ்ச நெல் 10,000 ரூபா 10,000 ரூபா போய் கொண்டிருக்கு. மற்றபடி அரசாங்கம் மானியம் தருது. ஏக்கருக்கு 10,000 ரூபா தருது. ஏக்கருக்கு 10,000 மானியம் தருது. 50 ஏக்கர் 5 ஏக்கருக்கு தான் ஒரு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு தான் மானியம். நீங்கள் மானியம் பெரிய பண்ணக்காரன் இருக்கு அவைகளுக்கு இருக்காது. அதுல 5 ஏக்கருக்கு தான் கொடுக்கும். இங்க என்னென்ன நெல் விதைக்கப்படுது? இங்க இது கூடுதலான ஆட்டக்காரி நெல் தான் பொலி கூட அடிக்கும். அடுத்த கீரிச்சம்பா, அடுத்த வெள்ளை 360 307 அதுவெல்லாம் விதைக்கிறோம். கூடுதலா 90% ஆட்டக்காரி. தொடக்க கால இப்படித்தான் இந்த வகைதான். இல்லை முதல் ஆரம்பத்துல மொண்டகற்பன் பெஜ பெருமாள், அடுத்தது 34 சிங்கப்பூர் சிங்காரி, மற்றது 406 501 மற்றது சியோட்டன் வள நெல் தான் ஆரம்ப கட்ட. நீங்க ஆரம்பத்துல சொன்ன நெல் இப்ப இல்லையே? இல்லை இப்ப கூடுதலா 406 இருக்கு. மற்றபடி ஆட்டக்காரி இருக்கு, கிரிஞ்சம்பா அதுவள் இருக்கு. ஆரம்ப காலம் தான் இல்லை. மொண்டகற்பன் பூனேரி பக்கம் இருக்கிறான். இப்போ அங்க சாப்பாட்டுக்கு திறம் ஜாமான் சுவர் இங்க குறைச்சது. இங்க பொலி குறைவாது. அது நீங்கள் ஒரே ஏக்கர் வச்சா ஒரு 15-20 ரூபாய்க்கு தான் அடிக்கும். மற்ற மாதமும் கூட சில பயிர்கள் எப்படி அறுவடை செய்யும் வரைக்குமான படிமுறைன்றது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு வயல் எத்தனை ஆண்டா செய்கிறீங்க? நாங்கள் எப்படியும் 91 செய்கிறோம். 1991 நான் 92 34. எனக்கு 55 வயது. 34 ஆண்டு ஆகுது நீங்க வயல் செய்ய தொடங்கி. என்னென்ன படிமுறை இப்போ நான் ஒரு வயல் நிலத்தை வாங்குறேன்னு வாங்கி அறுவடை செய்து மூட்டை அடிச்சு வீட்டை கொண்டே வைக்கும் வரைக்குமான படிமுறையை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அதுக்கு இப்ப பசலைகள் போடுறாண்டாலும் அப்படியான நாங்கள் முதல்ல என்ன செய்யறோம்னா முதல்ல ஒரு உழுவுறோம். சரியோ உழுது போட்டு மழை பெய்யல
நெல் மழை பெய்து ஈரம் இருக்கும்ல நெல்லை கொண்டு வரோம் ஒரு மூடை நெல் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு நம்மளா சொல்கிறேனே எத்தனை கிலோ ஒரு மூடையாண்டா 75 கிலோ சரி ஒரு மூடை நெல் 70 கிலோ ஆகும் 75 கிலோ கொண்டு வரோம் ஒரு அந்த பயிலையும் கொண்டு வரோம் இது V1 அல்லடா DSP கொண்டு போய் 2 டைம் விதைச்சி போட்டு 2 உழவு உழுவுறோம் நெல் விதைச்ச உடனே உழுவுறது உடனே உழுவுறோம் விதைச்சி உழுவணுமா 2 உழவு இந்த பொருக்கு உழுதா அடுத்த பொருக்கு இந்த பொருக்கு உழுதுட்டு விட்டுட்டு வரோம் அவர் மழை வயது ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 4 நாள் கழிச்சா ஒரு கோல் அடிக்கிறது கோல் ஒரு அடித்து விட்டு அடிக்காட்டாலும் பிரச்சனை அப்புறம் புல்லு மருந்து அடிக்கலாம் கோலை அடிச்சுட்டு விட்டோன்னே பயிர் வரும் இப்போ ஒரு 10 15 20 நாளால் நாங்கள் ஒரு யூரியா ஒன்று தூவுறோம் யூரியா தூவி முடிஞ்சோடனே பிறகு அடுத்த கட்டமாக பார்த்துட்டு அமோனியாவும் ஒரு யூரியாவும் போடுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் டீரியாத்தை போட முடியும் போட்டுட்டு நோய் வந்தால் மருந்து அடிப்போம் என்னென்ன நோய்கள் வரும் கழுத்து குத்தி வரும் சந்து குத்தி வரும் மடிச்சு கட்டி வரும் அரைக்கொட்டியான் பட்டும் எல்லாத்துக்கும் எல்லாம் வருமென்று நாங்கள் சொல்லலாம் சில நேரம் போன முறை சிறுவத்துல எல்லாம் நோய் குறைவு ஆனால் இந்த அப்படியே சில நேரம் வரும் சில நேரம் வராது வந்தால் மருந்து அடிக்கலாம் இப்போ கூடுதலாக மருந்து அடிக்கிறத நாங்கள் என்னடா குறைச்சி கொள்கிறோம்னா அந்த கேன்சர் வருது இல்லை மருந்து அடிக்கிறதால சரியான குறைவு வயலைகளை குறைச்சி போட்டு கொண்டு வரையில நோய் வராது பசலைகளை கூட்ட போட்டு கொண்டு வரைக்கலாம் நோய் வரும் சரி அதால் நாங்கள் எவ்வளோ குறைச்சி இந்த முறை கூடுதலாக நானே விதைச்ச காணிகள் சிலதுக்கு பூச்சி மருந்து அடிக்கவே வருது எல்லாரும் அடித்தவன் நான் அடிக்கலை சில பேர் அடிக்கலை சில பேர் அடித்தவன் நான் அடிக்கலை ஏன்னா நோய் இல்லை குறைவு நிறைய நெல் வகையை சொல்லி ஒவ்வொன்றினுடைய விளைச்சல் காலமும் வேறு என்று சொன்னீங்க அன்னளவா நெல்லை நாங்கள் விதைச்சு எத்தனையாவது நாள் அறுவடை செய்யலாம் இது எத்தனை மாதத்துக்கு பிறகு அறுவடை செய்யலாம் 3 மாதம் இருக்குது ஒரு நெல் அது என்ன நெல் அது வெள்ளை மற்ற கீரிச்சம்பா அதெல்லாம் 3 மாதம் ஆட்டக்காரி 3.5 மாதம் 3.5 மாதம்னா பாருங்க 90 105 நாள் வரும் 3.5 மாதம் அப்படி வரும் 3.5 மாதம் 90 நாளும் இருக்குது ஒரு நெல் எல்லாம் பார்க்குற அளவில் உண்டாக ஒரு அளவு விளைஞ்சி வரும் 10 நாள் 5 நாள் வித்தியாசம் 3 மாதத்துக்குள்ள எல்லாம் அன்னளவாக வந்துடும் மாறி மாறி வர பட்டு மிஷின் பெட்டுற அளவில் எல்லாம் ஓகேயாக வந்துடும் கொண்டு வந்து வச்சு நாங்கள் பஜ்ஜியாங்க மேத்துறாங்க மில்காரர் காய வச்சு இந்த மேடையில் காய வச்சு விலை வேறுபாடாக பஜ்ஜியாண்டா 75 கிலோ ஒடுக்கின விலை குறைவு காய வச்சா 72 கிலோ 10,000 ரூபாய்க்கு எடுக்கலாம் இந்த முறை எடுத்தவங்க விலை குறைவேண்டா காய வைக்காட்டி எவ்வளோ காய வைக்காட்டி 7,600 நேரம் போகணும் அதுக்காகவே காய வச்சு கொடுப்போம் இல்லை எல்லாரும் அந்த நேரம் காய வைக்கல அது என்னென்றால் வசதிகள் இல்லை இங்கே அந்த மேடைகளை கட்டி 1-2 மேடை தான் அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கு மற்றபடி காணாதா மேடை இல்லை மேடை காணும் அது புறா விவசாய ரோட்டில் போட்டு தான் ஆக்சிடென்ட் நிறைய இடங்கள்ல ரோட்டில் அறுவடை செய்யற பன்னி பெருநிலப்பரப்பே வீதிகள் வீதி எல்லாம் நெல் போட்டு ஆக்சிடென்ட் கூட நடக்கிறது அதுக்கும் அந்த அரசாங்கம் ஒரு மேடையெல்லாம் கட்டி அப்படி நம்ம காய விடுறதுக்கு இயந்திரங்கள் இருக்குதானே ஆட்டி வாங்கண்டு கிளிநொச்சிலே ஒன்று இருக்குதான் அது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அதே மாதிரி 2-3 மிரசு மண்டையிலையும் ஒரு 2 கட்டி தந்தா ஜனத்துக்கு கொஞ்சம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இது அதுதான் பிரச்சனை மற்றபடி நல்ல விலைக்கு நெல் கொடுக்கலாம் நெல் விதைச்சு எத்தனையாவது நாள் முளை வரும் பலகை அடித்து விதைக்கிறோன்னா நான் முளை கட்டி தண்ணியை விட்டு கலக்கி அதுக்குள்ள முளை கட்டி எறிகிறேன் எரிஞ்சால் 4-5 நாளால் பச்சை அடிக்கும் புழுதியா போடுறோம்னு சொன்னால் 8 நாள் பிடிக்கும் அடுத்தது நாங்கள் நிறைய காணொலிகள்லையும் பார்த்துருக்குறோம் இங்கே அது குறைவுன்றதை விட நான் பார்க்குறது மிக குறைவு நெல்லை நட்டு போட்டு அதை எப்படிங்க நாட்டு மாறு நாட்டு நடுற இப்போ மிஷின் வந்துடும் அது நல்லதா இது நல்லதா அது என்ன நல்ல புல்லுவல் பண்டி நெல்லுவலுக்கான பண்டி நெல் ஒன்று மாற காணிகளுக்கு அப்படி போட்டுட்டு நாற்ற நடுற நல்லது ஆனால் இப்போதே கூலிக்கு சனத்தை பிடிச்சி கூலிக்கு நட்டம் மிஷின் வந்துருக்கு போன முறை மிஷின் கணக்கு பேருக்கு நட்டு கொடுத்தது மிஷின் வந்துருக்கு அதை ஓகே இல்லைன்னா ஆக்களை வச்சு நடுறதுன்னா கொஞ்சம் நட்டம் தான் சில ஏன்னா சம்பளங்கள் கூட அதால் கொஞ்சம் நட்டம் பெறும் மிஷினால் நடம் டோன் வந்திருக்கு மருந்தடிக்க எங்களுக்கு பயன்படுத்துறதா கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் போன முறை கொஞ்சம் இந்த முறை பூச்சி மருந்து அடித்த குறைவு சில பேர் பிடிச்சி அடித்தவங்க புல்லு மருந்தெல்லாம் அடித்தவங்க மருந்தினுடைய அளவுகள் வேறு இல்லை ஒரே அளவு அவ்வளோ அதெல்லாம் சரியாக வருது ஏனென்றால் அவங்க ஒரு 3 ஏக்கரை 2 இடத்துல அடிக்கிறாங்க அப்போ அந்த 2 இதர மருந்தையும் ஆனால் புல்லு மருந்து கோல்வெல்லாம் அடிக்கிற சாத்தியப்படாது ஏனென்றால் ஒரே அடியாக மருந்தை விட எரிக்குது பயிர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூறதும் ஒரே அடியாக நாங்கள் மருந்தை விட்டு 2 கலவையில் அடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் நெல் விதைச்சு முளை 5-8 நாளுக்குள்ளே வரும் எத்தனை நாளில் கதிர் வரும் 3 மாத நெல்லுண்டா 80 நாளில் வரும் கதிர் 80-85 நாளில் வரும்
3ஆம் மாதம்ண்டா அப்படியும் ஒரு 90 நாளில் கதிர் வந்துடும். 90 நாள்ல வந்து 90 நாளில் ஒரு 80 நாளில் வந்துடும். 80 நாளில் வந்து பிறகு கதிர் வந்ததுலேருந்து பூவேழு காயேழு இஞ்சேழு 21 நாளையில் விளைச்சலை காணலாம். சரி சரி. 80 101வது நாள் 110 நாள் அப்படி அறுவடை செய்யக்கூடிய வருது. 110 நாள் செல்லும். ஏண்டா எல்லாம் பூவேழு காயேழுண்டா நாங்கள் எல்லாமே தன்ற அளவில் 110 நாள் செல்லும். இப்படி எல்லாம் வந்துடுது. முதல் பெரிய அளவு வெள்ளம் தேங்கல. இப்போ இது ஒரு பெரிய மழை வந்துடுது. கதிர் அறுவடை செய்யறதுக்கு இப்போ 2-3 நாள்ல நாங்கள் அறுவடை செய்யலாம்னு திட்டம் போட்டு அந்த பெரிய மழையால ஏதாவது பாதிப்பு இருக்கும், கூடுதலாக இருக்குது. அது என்னென்னா வெள்ளாமே விழுந்துருந்துல. அது இந்த பசலையில கூட பாவிங்கனேலோ அதால் வெள்ளாமையில் காற்றுக்கு விழுந்துடும். விழுந்தோடனே அப்புறம் மழை இதாண்டா கொஞ்சம் அந்த கதிர் முத்தினாப்புறம் விழுந்தா பாதிப்பு இல்லை. கொஞ்சம் குடலை இதில் பிஞ்சில் விழுந்தா கொஞ்சம் பாதிப்பு, பால் தன்மை பிடிக்காது. மற்றபடி அது விழுந்தாலும் விளைஞ்சாப்புறம் விழுந்தாலும் அப்புறம் காய வச்சுட்டு வெட்டலாம். இப்போ மிஷினரிகள் இருக்குது தானே, வெட்டலாம். கொஞ்சம் பாதிப்பு தான். விழுந்தா இப்போ ஒரு 90ல் 10% பாதிப்பு வரும். அதில் மாற்றம் இல்லை, எப்படியும் அது வரும். ஒரு மூட்டை நெல் தேவைன்னு சொன்னீங்க ஒரு ஏக்கருக்கு. அது விதை நெல்லும் விலை வேறுபடுமா இல்லை என்ன மாதிரி விலை? விதை நெல் வேறுபடும். எவ்வளோ விதை நெல்? இப்போ ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ விதைக்கிற நெல்லும் இருக்கு. அதாங்க பாமில் மண்டலாம், அது விலை கூட. மற்றபடி இங்கே இப்போ 10,000 ரூபா விற்கிற நெல் 11,000 ரூபா தான் விதை நெல் போகுது. 12,000 ரூபாக்கும் போது தூத்தி தராங்க. கூடுதலாக நீங்கள் அறுவடை செய்யும் போது விதை நெல் எடுத்து வைப்பீங்க? நாங்கள் எங்களுக்கு ஒரு காணியை கலப்பெல்லாம் வெட்டி அதை புறம்பா எடுத்து கொண்டு வந்து காய வச்சு வைப்போம். காய வச்சு சில பேர் வேண்டிவின, சிறுவம் விதைக்காதார்கள் வேண்டிவின. சிறுவம் விதைக்கிறார்கள் பெரும்பாலும் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கரை கலப்பெல்லாம் ஆக்களை பொம்பளை ஆக்களை பிடிச்சி வெட்டி கலப்பில்லாமல் கொண்டு வந்து அதை வெட்டி அறுவடை செய்து காய வச்சு அதை கொண்டு வச்சு கொண்ட தூத்துற மிஷின் இருக்கும் ரசம் அங்கே கொடுத்து தூத்தி வச்சிருக்கீங்க. விதைப்பு வாங்கணும். இப்போ வேறு பயிர்களோடு ஒப்பிடும்போது வயல் வந்து செய்முறை இலகும் தான், சுகம் தான், எல்லாத்துக்கும் ஈஸியான இல்லை. சும்மா அதை இதை இந்த தோட்டம் இல்லாமல் செய்கிறதுன்றது நெடுக்க அங்கே நிற்கும். இது நாங்கள் விதைச்சி போட்டு இடைக்கிட போய் பார்த்துட்டு அப்படி வந்தால் சரி. அதுக்கண்டு இப்போ எத்தனை ஆஃபீஸர் மாதிரி செய்கிறாங்க, டாக்டர் மாதிரி செய்யணும். ஏனென்றா அது ஒரு சைட் வேலையாக பார்க்கலாம். நெடுக்க அதுக்குள்ள நிற்க தேவை. ஃபோன்லேயே கூட காணி செய்கிறாங்க வெளிநாட்டில். அப்படி சொன்னால் அப்படி கமத்தை பொறுத்தளவில் விவசாயம் செய்கிறது, இந்த நெல் செய்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு ஏக்கர் நெல் நாங்கள் விதைக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு அதில் வருவாயாக கிடைக்கும்? ஒரு ஏக்கர் சிறுபோத்தில் நாங்கள் செய்து இது செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 30 மூடையண்டு வைப்போம். 30 மூடையண்டா இப்போ 10,000 ரூபா அப்படி விற்றா எவ்வளோ வரும்? 3 லட்சம் ரூபா வரும். 3 லட்சத்தில் எங்களுக்கு சில பேர் ஒரு குத்தகை காசு ஒரு அதையும் விட்டு 1.5 லட்சம் செலவு பண்ணாலும் 1.5 லட்சம். இங்கே ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ? 50 போது, 40 போது, 30 போது, பல மதியம் ஒரு ஏக்கர் நல்ல காணிகள் போகுது. சரி, ஏக்கர் 50 சில 1 லட்சம் போகும், 50 குத்தகை போகும், 1.5 லட்சம் 30 அடிச்சா லாபம் வரும். சரி, 1.5 லட்சம் லாபம் வரும். அந்நளவா எங்களுக்கு 3 மாதம் அப்படித்தான் தேவை. 3.5 மாதம் 3.5 மாதம் வைப்போம். இது எத்தனை ஏக்கர் செய்தா ஒரு ஆள் பெரிய அளவில் வருவாய் ஈட்டலாம்? இப்போ இது வந்து போதும் 3 மாதத்துக்கு பகுதி நேரமாக செய்ய இது அவர்களுக்கு ஒரு பகுதி நேர வருவாயா வரும். அதை தாண்டி எவ்வளவு ஆக நீங்கள் பெரிய ஆளா வேற ஒன்று எதிர்பார்க்குறீங்க? ஒரே நாளில் பெரிய 50 ஏக்கர் செய்தா 50 ஏக்கர் செய்தா 50 ஏக்கர் செய்தா ஒரு 1500 மூடை வரும். 50 ஏக்கருங்க 1500 மூடை. 2 ஏக்கரில் 10,000 ரூபா அப்படி பாருங்க. 1500 1.5 கோடி. 1.5 கோடியில் நீங்கள் ஒரு 75 லட்சத்தை விட்டாலும் 75 லட்சம்லாம் கணம் தானே. 3.5 மாதத்துக்கு தானே வெளிநாட்டில் போய் என்ன அப்படி அப்படிங்க. இங்கே குத்தகை கொடுக்கறதுக்கு இருக்கா? இப்போ கஷ்டம் எடுக்கிறது. எல்லாரும் காணி என்ற முழு பேரும் அது புரிந்து கொள்ள 75 லட்சம் இல்லை இல்லை எல்லாரும் இப்போ கூடுதலாக இங்கே செய்கிறார்கள். உண்மையில ஆஃபீஸர் மேலே கூடுதலாக ஏன்னா அந்த காணியில் பெருசளவில் சைட் செய்தாக செய்கிறாங்க. அதில் லாபம் வரபடி தானே செய்கிறாங்க. இப்போ சொந்த காணிக்காரர் எல்லாரும் தாங்களே செய்யணும். என்னென்னா லாபம் இருக்குண்டு. அந்த புத்தக காசு மிச்சம் தானே. புத்தக காசே காணிச்சிலாவு. இன்னும் இங்கே எவ்வளோ காணிகள் சும்மா கிடாக்கு தரவா கிடாக்கு. இந்த குடாமுருட்டி பக்கம் எல்லாம் கிடாக்கு நயமான காணியம் எல்லாம் ஜனம் செய்யாமல் இருக்குது. எல்லாரும் என்ன காரணம் அதுக்கு? அது ஒரு தரம் இது இல்லை. இவ்வளோ வருவாய் சொல்லும் போது அதே அதை செய்யாமல் இருக்கணும். வச்சு செய்யலை ஒரு தரம். அப்படி இது முளைக்காது வர்ற அப்படி இப்படி என்று விட்டு கொண்டிருக்கினேன். அதை ஒவ்வொரையும் மாற்றலாம். அதுக்கும் இருக்கு வேலையை. இந்த குளத்தில் எல்லாம் களி நீர் களி அள்ளி போட்டு செய்ய அரசாங்கம் அதுக்கான இங்கே மண் டெஸ்டிங் இல்லை. இன்னும் எல்லா இடம் மண் டெஸ்டிங் இருக்கு. இந்த மண்ணுக்கு இந்த பதெல்லாம் போடணும் மண் டெஸ்டிங் இல்லை அரசாங்கத்தால்.
அதை முதல் செய்யும். அடுத்த கட்டமாக இந்த வடி நீர் இது இருக்குல்ல கழிவு நீர் அதுவரை கிளியர் பண்ணணும். முக்கியம் அது. ரெண்டா இன்னும் காணிகளும் பெறும், விவசாயிகள் இன்னும் வளருவாங்க. ஒற்று இதுவும் பெறாது. இதுதான் சொல்லுவோம். இந்த வன்னியில வாழ்ற மக்கள் அன்னளவா 2 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படி செய்கிறவர்கள் இருப்பார்கள். அதை தாண்டி பெரிய ஏக்கர் கணக்கில் செய்தவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? இல்லை இருக்கிறேன். 100 ஏக்கர் செய்கிறவன் இருக்கிறேன், 200 ஏக்கர் செய்கிறார்களும் இருக்கிறேன். நல்லா இருக்குது. அது இப்போ 4 5 2 3 5 2 3 மிஷின் நிற்கிது, வட்டு மிஷின் எல்லாம் நிற்கி அப்படி செய்கிறாங்க. பெரிய அளவில் செய்கிறாங்க. செய்தால் எல்லாம் என்ன சொல்லுங்க, கூலிகள் ஆக்களை வச்சு தான் செய்யணும். ஒரு ஆள் வச்சுருந்தா அவ்வளோ காணியும் செய்யலாம், கூலி ஓடிக்கொண்டு செய்யலாம். பெரிய அளவில் செய்கிறாங்க, பெரிய பண்ண மாதிரி செய்கிறாங்க. 50 ஏக்கர் காணி செய்கிறேன்னா இத்தனை பேர் நாங்கள் பணிக்கு வச்சுருக்கோம். 50 ஏக்கருக்கு பெருசாக தேவையில்லை. இருந்து டப்பானம் இப்போ நாங்கள் பசங்க விதை கேட்கலாம் கொஞ்சம் நின்றா சரி. இப்போ நம்ம எந்த கேட்கலாம் இடைக்கிட்டதான் நெடுக்க தொடர்ச்சி அணிக்க தேவையில்லை. இப்போ விதைச்சு முடிஞ்சுது. இன்னும் ஒரு 15 நாள் 10 நாளில் அப்புறம் ஒரு 5 பேர் 6 பேரோட வலிக்கிட்டா பயலையோட போட்டுட்டு வருவோம். தொடர்ச்சி அணிக்க பண்ணையால் மாதிரி தொடர்ச்சி அணிக்க தேவையில்லைங்க. அதுக்காக நீங்கள் காணி வந்து செய்யக்கூடாது. நீங்கள் யூடியூப்பே பாருங்க தெரியும். அவர் அதாவது யூடியூப்பை செய்யும். 18 அடி தண்ணியில் வந்த இரணமடு குளம் இன்றைக்கு 36 அடி தண்ணி. 36 அடிக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள குளம் தண்ணி நான் இல்லை நியாயமான தண்ணி தானே. அதுதானே இங்கே வாரது குறைவாக தானே. முதல் நாங்கள் செய்யக்கலாம் கொஞ்சம் ஒதுக்கி தான் கொடுப்பான் சிறுவோம். இப்போ தாராளம் போதியள தண்ணி. எது இந்த முறை சிறுவோத்துக்கெல்லாம் போதியள தண்ணி சரிதானே. அந்த தண்ணியை தான் நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்டோம். அதை கொடுத்தாமன்னா இங்கே எங்களுக்கு நாங்கள் விவசாயம் அழிஞ்சு போகணியா. இந்த தண்ணி கொண்டு வரக்கு இருக்கனே இல்லோ எங்கள் யாழ்ப்பாணம் உங்கால. ஆனால் எங்களுக்கு இரணமட தண்ணி எங்களோட இவ்வளவு மானாவரி காணிகள் எல்லாம் தண்ணி பாய்ச்சி விதைக்கக்கூடியா இருக்குது. அந்த இது கூட செய்யலை. அதை தண்ணியை கொண்டு போனால் அதுவும் விளையாது. அதுக்குள்ளெல்லாம் இவ்வளோ காணி இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் சிறுவோஞ்சீரன்னா காட்டும் பொலி அடிக்கும். ஆனால் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. தண்ணி இருக்குது குளத்தில், அந்த வசதியை அரசாங்கம் செய்து கொடுக்கு. முதல் 18 அடியிலே இருந்த குளம் இப்போ உயர்த்தி இருக்கு குளம். அப்போ அங்கேருந்து வெளியில் வர தண்ணி குறைவாக தானே இருக்கும். அந்த குளத்தில் நீரை தேக்கினா வெளியில் போகிற கழிவு நீர் வந்து குறைவாக தானே இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கழிவு வார தண்ணி மழை தண்ணி கனகராயங்குளம் அங்கால இஞ்சால பவனியா இஞ்சால இருக்குல்லோ புளியங்குளம் அந்த தண்ணி முழுக்க இதுக்கெல்லாம் பெறும். வந்தால் தண்ணி எங்கே போகும்? அவ்வளோ தண்ணி கனகராயங்குளத்தை மறைக்கப்பட்டதான் இரணமடு அங்கால கனகராயங்குளம். அப்போ அந்த ஆற்ற மறைச்சி கட்டினான் அவ்வளோ தண்ணியும் வந்து இதுக்கு தான் உதைக்கும். இவ்வளோ தண்ணியும் வெளியே ஏற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனையோ தண்ணி வெளியில் ஏறுறேன் அவன் சொல்லுறான் தானே. அவ்வளோ தண்ணியும் வெளியே ஏறிக்கொண்டு அவ்வளோ மிஞ்ச போகிறதுக்கு இந்த 18 அடி கழிவு நீர் காணுமா அவங்களுக்கு? அதை செய்தால் ஒரு அழிவும் பெறாது. அழிவு இப்போ அரசாங்கம் அழிவு காசுன்னு கொடுக்குது. அந்த காசுக்கே அதை கழிவை நீட் பண்ணால் அந்த காசு கொடுக்க தேவையில்லை. இல்லைங்குது அதை கிளியர் பண்ணால் அந்த காசு கொடுக்க தேவை. இது ஒவ்வொரு வருஷமும் அழிவு காசு கொடுக்குது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழிச்சு போட்டு அழிச்சு போட்டு தான் அழிவு காசு கொடுக்கணும். அந்த இதை கிளியர் பண்ணி விட்டா அந்த ஆற்றை நீங்கள் நீட்டாக்கி விட்டா ஒரு நாளும் அழிவு காசு மிச்சம். சனமும் இன்னும் முன்னேறும். என்றால் எவ்வளோ காணிகள் அழிகிறது. இதுதான் சம்பளம். திட்டமிடல் ஒழுங்கான தலைமைச் செயலகத்தில் திட்டமிடல் இருந்தால் ஓகே. அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு கேட்கல இதை சொல்கிறேன். இங்கே நாங்கள் இருந்து அனுபவப்படுறது அந்த லெவலாக தான். ஏனென்றால் அந்த கழிவு நீர் பிரச்சனை தான் ஆக மோசம். எவ்வளோ காணிகள் கொடுக்கலாம். சிறுவத்துல எல்லாம் பேக்கால் இல்லை, தண்ணி இருக்குது, பேக்கால்கள் போட்டு கொடுக்கல, ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை. இதுதான் சம்பளம் நடக்குது. அரிசி இறக்குமதி ஆகும். அரிசி பாருங்க இங்கே வன்னி ஒழுங்காக எல்லா என்னமோட தண்ணி ஃபுல்லாக கொடுத்தா அரிசியே இறக்குமதி தேவையில்லை. அவ்வளோ போதிய அரிசி எங்கட நாட்டில் நாங்கள் கொடுப்போம். அவ்வளோ அரிசி. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை இப்போ 100% எடுத்துக்கொண்டா வயல் நிலங்கள் எத்தனை வீதம் செய்யப்படாமல் இருக்குது? சிறுபோம் செய்யப்படாமல் இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு இரணமொழியிலேருந்து முக்காவாசி காணி செய்யப்படாங்க. முக்காவாசி காணி சிறுபோம் காலவோம் செய்யலாம், சிறுபோம் செய்யப்படாம கிடையாது. எல்லாம் பேக்கால் இல்லை, கட்டமைப்பு இல்லாமல் செய்யாமல் இல்லைன்னா அது செய்தால் வெண்ணியில் நாங்களே ஏற்றுமதி செய்வோம். எங்கே வெளிநாட்டுக்கு அரிசி நாங்கள் செய்யதான் ஒரு காலத்தில் செய்த நாங்கள் போய் வந்தது அரிசி. அதனால் இப்போ செய்யலாம். 50 ஏக்கர் காணி இருக்கா? யூடியூப் இல்லை யோசிச்சு பாருங்க. 3 மாதத்துல 1 மாதம் 25 லட்சம் என்ன? நாங்களே ஆசையா இருக்கு, நாங்க ரங்கி செய்யும். ஆனா அங்க இருந்தோன்னு போன்ல செய்யறதெல்லாம் சரி வர இன்றைக்கு செய்வாங்க, நாளைக்கு அது புல்லு கிடக்குறேன்னு நாங்க போய் பார்த்தா தெரியும். அவங்க சொல்லுவாங்க போன்ல அங்க புல்லும் இல்லை எதுவும் இல்லையா. ஆனா அங்க போய் நாங்க பார்க்கணும், ஒவ்வொரு காணியா ரங்கணும். இப்ப இந்த காணொலிக்கு பிறகு நிறைய பேருக்கு
ஒரு தெளிவு பிறந்திருக்கும். ஐயோ வன்னி என்றா இப்படியா, வன்னி என்றா பொன் விளையும் பூமியா? உண்மையா பொன் விளை. நான் இன்றைக்கும் எங்களோட 2ஆம் ஆண்டு தண்ணியில யாரும் துப்பினா கூட பேசுனேன். ஏன் தெரியுமா? அதுதான் எங்களை வாழ வைக்கும். நான் யாரும் இருந்துச்சுமா வெத்தில இதில் துப்பின பாருங்க, நான் பேசுறேன். ஏனென்றா அதுதான் எங்களை வாழ வைக்குது. இன்றைக்கு மனிதனாக்கி ஒரு இடம்பெயர்வு சொப்பினோட திரும்பி வந்தாங்க. எல்லாத்தையும் இழந்து போய் முள்ளிவாய்க்காலில் கடைசியாக நாங்கள் சொப்பின் பேக்கோட வந்து வளாக்கு வளர்ந்துருக்கிறோம்னு சொன்னோம். அதுக்கு பிறகு வந்தது வளர்ச்சி ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருந்திருந்தா இப்போ ஐயோ எங்களை பிடிக்கல. ஐயா ஒன்று எங்கேயும் வேற எங்கேயும் வச்சிருக்கோம். நான் வேற லெவலாக வந்து 2000 இடம்பெயர்ந்து வந்தோம்ல. எத்தனையாம் ஆண்டு திரும்ப மீள்கூடிய 2000 வந்துட்டோம். 2010 வந்துட்டோம். எங்க முகாமில் இருந்து வந்து சொப்பினோட வந்தனாங்க. அதுக்கு பிறகு வளர்ந்த வளர்ச்சி தான் இது. விட்டுருந்தாங்களே வன்னிலானே முழு சம்பவமே நடந்த சம்பவம் திருவிழாவே நடந்த வன்னியில். எங்கே உங்களுக்கு பாதிப்பு? எந்த நாட்டில் பாதிப்பு? எந்த இடத்துல பாதிப்பு? எனக்கு இருந்ததெல்லாம் கேட்டுட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் கருத்தாக பதிவு செய்யுங்க. இன்னொரு நாள் வந்து ஆளை பிடிச்சி கேள்வி கேட்போம். முக்கியமாக இந்த கழிவு பிரச்சனையை தான் நீங்கள் போடணும். என்னத்தை போடாட்டார். சரி, மிக்க நன்றி. 1.5 கோடி ரூபா காசு இருக்கலாம். நீங்கள் வாங்க விட்டு. நான் இங்கே எடுத்துட்டு வரேன். வரீங்களா? வரேன்.